ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் சௌமியா பூபதி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னடா இப்போ பார்த்தாலே இவள் பஸ்ஸில் போகிற மாதிரியே வீடியோஸ் போட்டுட்ருக்குறான், என்னதான் பண்ணுறான்னு பார்க்குறீங்களா? அப்படி இந்த பஸ்ஸில் என்ன தான் இருக்குன்னு கேட்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க. இப்போல்லாம் மேரேஜ்க்கு அப்புறம் அடிக்கடி இந்த பஸ்ஸில் போகிறதே இல்லை. எங்கே போனாலும் ஹஸ்பண்ட் கூட வண்டியிலே போய்க்கிறது. ஆனால் இதே கல்யாணத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா லேட்டாக எழுந்திரிச்சு அவசர அவசரமாக கிளம்பி இந்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி வேலைக்கு போயிட்டு பஸ்ஸை பிடிச்சி அந்த கும்பலில் போயிட்டு வராங்காட்டி போதும் போதும்னு ஆயிரும். எல்லா நேரமும் ஹஸ்பண்ட் கூட வண்டியிலே போயிருக்கிறேன். அப்புறம் இன்றைக்கி என்ன பஸ்ஸில் போகிறேன்னு பார்க்குறீங்களா? அவருக்கு தாங்க ஆஃபீஸ்க்கு சாப்பாடு கொடுக்க போயிட்டுருக்கேன். அதுக்காக டெய்லி சாப்பாடு கொடுக்க போவேனான்னு கேட்டிங்களா? அதெல்லாம் கிடையாதுங்க. எப்பயாவது தான் கொடுக்க போவேன். மோஸ்ட்லி அவங்க இப்போ காலையில் போகும்போதே செஞ்சு கொடுத்துருவேன். ரொம்ப ரேராக தான் கொண்டு போவேன். அப்போ பிஃபோர் மேரேஜ் தான் இந்த பஸ்ஸில் போவீங்களா, இப்போ போகலையான்னு கேட்டால் உண்மையாலுமே இப்போ போகிறதில்லைங்க. ஏன்னா நான் ஒர்க் போகிறதில்ல. நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கேன். மேக்கப் ஒர்க் மட்டும்தான் பார்த்துட்ருக்கேன். வீட்டிலேருந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். ஃபேஷியல்லேருந்து எல்லாமே பண்ணுவேன். இன்றைக்கி அவருக்கு சாப்பாடு கொண்டு போகும்போது சரி ஒரு வீடியோ எடுத்து போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டேன். பிஃபோர் மேரேஜ் நான் ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பஸ்ஸில் நிற்கிறதுக்கு கூட இடம் கிடைக்காது. ஏன்னா ஒர்க்கிங் ஹவர்ஸ் எப்பயுமே ஸ்டார்டிங் டைம் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த டைமில் நம்ம போனாலும் மோஸ்ட்லி சீட் கிடைக்கவே கிடைக்காது. ரொம்ப ரேராக தான் சீட் கிடைக்கும். சீட் கிடச்சிதுன்னா அதுவும் விண்டோ சீட்டாக கிடச்சிதுன்னா எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க. விண்டோ சீட்டில் உக்காந்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே ஒரு 90s சாங்ஸ் போட்டு ஹெட்செட்டில் கேட்டு போனோம்னா அது ஒரு தனி ஃபீலாக இருக்கும். என்ன மாதிரி எத்தனை பேர் விண்டோ சீட்டில் உட்காந்து சாங்ஸ் கேட்டுட்டு போகிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இது எங்கள் நேட்டிவ் பிளேஸே கிடையாதுங்க. ஹஸ்பண்ட் ஒர்க்குக்காக தான் நாங்கள் இங்கே இருக்கோம். எங்களோட நேட்டிவ் பிளேஸ் பார்த்திங்கன்னா சேலம் போகிற வழியில் மலசமுத்திரம்னு ஒரு ஸ்டாப்பிங் இருக்குது. அங்கேருந்து உள்ளே போனோம்னா கொல்லப்பட்டின்னு ஒரு வில்லேஜ் இருக்குது. ஆக்சுவலாக அது வில்லேஜுன்னு சொல்ல முடியாது, மெயினில் தான் இருக்குது. அதுதான் என் ஹஸ்பண்டோட பிறந்த ஊர். ஒர்க் பண்ணுற இடமும் வீடும் பக்கம்தான். ஒரு 10 to 20 மினிட்ஸில் போயிடலாம். அவர் பார்த்திங்கன்னா ஈரோட்டில் எஸ்பிபி பேப்பர் மில் இருக்குது, அங்கே ஒர்க் பண்ணுறாரு. அதுக்காக அவங்கள்ட்ட கலெக்ட் பண்ண குவார்ட்டர்ஸில் தான் நாங்கள் இருக்கோம். குவார்ட்டர்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. உள்ளே வர்றப்பயே வீட்டுக்குள்ளே மரம் இருக்கா இல்லை மரத்துக்குள்ளே வீடு இருக்கான்னு தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக வீட்டை சுற்றி மரம். இங்கே எப்பயுமே கூலிங்காக தான் இருக்கும். நம்ம ஊட்டி ஏற்காடு அங்கே இருக்கிற ஒரு ஃபீல் வந்து நமக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும். வீடு பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன், வீட்டை சுற்றி நிறைய அறை இருக்குது. வேணும்னா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. சூப்பர் ஒரு ஃபீல் இருக்கும். வீடு எந்நேரமும் கூலிங்காகவே இருக்குங்க. அதான் ஆல்ரெடி சொன்னேன்ல, ஊட்டி ஏற்காடு அங்கே இருக்கிற ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஒரு ஹாப்பி மைண்ட் இருக்கும். வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் போட்டிருப்பேன். வீட்டை சுற்றி வெளியில் பஸ் ஏறினதுக்கு நான் ஃபஸ்ட்டு காட்டின கேட்டு, அந்த கேட்டு சைடு தான் எங்கள் வீடு இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடு விட மரம் தான் அதிகமாக தெரியும். அந்த அளவுக்கு நல்லா பிளான் பண்ணி நீட்டாக கட்டியிருக்காங்க. குவார்ட்டர்ஸில் இருக்கிறோம், தண்ணி ப்ராப்ளம்லாம் இருக்குமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. ஏர்லி மார்னிங் 5:30க்கெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்துடும். இங்கே ஃபுல்லாக நல்ல தண்ணியாக தான் வருதுங்க. சரி இன்றைக்கி லன்ச் என்னென்னு பார்க்கலாங்க. கருப்பு கவுனி அரிசி சாப்பாடு, அவரைக்காய் பொரியல், தட்டைப்பயிறு, கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சுருந்தேன். 3K வியூஸ் கூட போகுது. பட் சப்ஸ்கிரைபர் தான் இன்க்ரீஸ் ஆகலை. சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய் பாய்.